தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி சப்பாத்தி எக்கு சப்பாத்தி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு பிசறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த போல் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரே ஷேஃபாக வெடிப்பு இல்லாமல் நல்லா மாவை உருட்டி விட்டுக்கலாம். இந்த போல் உருட்டினதுக்கப்புறமா மாவு மேலே உணராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இட்லி துணி இருந்ததுன்னா இட்லி துணி மேலே போட்டுக்கோங்க. இல்லைனா இதுக்குன்னு தனியாக ஏதாவது காட்டன் கிளாத் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை போட்டு மூடி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா மாவு உணராமல் இருக்கிறதுக்கு. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு இப்படி எக் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை நான் உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அடித்து விட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதில் பெப்பர், தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, இது 3 பொடுசாக கட் பண்ணது. ஆனியனும் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா ஊறியிருக்கு. ஊரில் அப்படின்னாலுமே நல்லா சாஃப்டாக தான் நமக்கு வரும். இப்போ மாவு கீழே கொஞ்சம் போட்டுட்டு இந்த சப்பாத்தியை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாவு தேய்ச்சாச்சு. மாவு தேய்ச்சதுக்கப்புறமா சப்பாத்தியை நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக வேணுனாலும் திரட்டிக்கோங்க, இல்லை கொஞ்சம் சன்னமாக வேணாலும் திரட்டிக்கோங்க. நான் நார்மலாக திரட்டியிருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு சப்பாத்தி நம்ம எடுத்துப்போம். நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஃப்ரண்ட் சைடு தேய்ச்சிங்க அப்படின்னா அடுத்த சைடும் எண்ணெய் தேய்ச்சிட்டு திருப்பி விடணும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் வெந்து வரும் நமக்கு சப்பாத்தி. இப்போ இது வெந்துருச்சு. இது தோசைக்கல்லில் நம்ம கலக்கி வச்ச எக்கை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை இதில் போட்டுக்கலாம். நம்ம மேலே எக்கு மேலே போட்டுக்கோங்க. கரெக்டாக சப்பாத்தியோட அளவுக்கு தகுந்த மாதிரி எக்கை நீங்கள் ஆம்லேட் போல் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்ல கீழே எக்கு பரப்பினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மேலே சப்பாத்தியை வச்சாச்சு. இப்போ 2ஐயும் சேர்த்து திருப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இது ஒரு மெத்தடு. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம். வேறு சப்பாத்தி போட்டாச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சாச்சு. அதே போல் நல்லா பின்னாடி முன்னாடி நல்லா திருப்பி போட்டு சப்பாத்தி நல்லா வேகட்டும். அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திட வேண்டாம், டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக தான். இப்போ சப்பாத்தி மேலேயே நம்ம கலக்கி வச்ச எக்கை மேலே நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது நீங்கள் நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த போல் 2 சப்பாத்தி எக் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸுக்கு இல்லை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். மாவு கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ரெடி பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டுக்கு டின்னருக்கு ப்ளைன் சப்பாத்தி கூட பண்ணலாம், இல்லை நைட்டு டின்னருக்கே நீங்கள் இதே போல் எக் சப்பாத்தி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்காகட்டும், வீட்டில் எக் இருந்ததுன்னா ஓகே டக்குன்னு இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.